தளபதிக்கு தளபதினா நீங்க ஏதோ வந்து விஜய் நினைச்சிடாதீங்க. அங்க தளபதியே வேற. திமுகவில் இருக்கிற மாதிரி இந்த களப்பணி செய்யறதுக்கு வந்து வேற கட்சியில வந்து சுறுசுறுப்பான ஆட்கள் வந்து கிடையாது. அதனால முதலமைச்சர் உதயநிதிக்கு தான் அங்க வாய்ப்பு இருக்கு. சேப்பாக்க பொறுத்த வரைக்கும் கமல் வந்து ஃப்ளைட்ல போனோம் கோயம்புத்தூர்ல பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவர் சொந்த காசை போட்டு போவார். பிரேமலதா ஒரு தொகுதிக்கு வந்து ஒரு 10 கோடி வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுங்க. வணக்கம். 2026 தேர்தல் பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு தொகுதியிலும் யார் ஜெயிப்பா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுல சேப்பாக்கம் தொகுதியை பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்ப வந்து சேப்பாக்கம் தொகுதியை பத்தி பார்க்க போறோம். சேப்பாக்கம் தொகுதியில அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் வருவாரு, இது அண்ணனோட கோட்டை, அவரை தாண்டி யாரும் வர முடியாதுன்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல பொதுவா வந்து கடந்த காலத்து சரி சென்னையே வந்து பார்த்தீங்கன்னா திமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க. அதுவும் குறிப்பா வந்து இந்த சேப்பாக்கம், ஆயிரம் விளக்கு இதெல்லாம் வந்து இவங்களோட கோட்டை. அப்படிதான் சென்னையில வந்து குறிப்பா அந்த தொகுதிகள்லாம் வந்து கடந்த காலத்தில் நீங்கள் வெற்றி வாய்ப்பு பார்த்தீங்கன்னா வந்து திமுக தான் பெரும்பாலான நேரங்களில் வந்து தேர்தல் காலங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதில் வந்து துணை முதலமைச்சர் அங்கே வேலை செஞ்சிருக்கிற சில வந்து வேலைகள், மக்களுக்கான வேலைகள், ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவர் எதிர்த்து களமாடக்கூடிய வேட்பாளர் நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு சாதகமாக தான் இந்த மைனாரிட்டி வாக்குகள் அங்கே இருக்கும். சரிங்களா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உதயநிதி வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடைசி நேரத்தில் உங்களுக்கு தான் தெரியும்ல, இந்த தொகுதி பட்டுவாடான்னு ஒன்று இருக்குல்ல, பணம் பட்டுவாடான்னு சொல்லிட்டு, அது எப்படி இருந்தாலும் எல்லா கட்சியிலும் பண்ணதான் போதும். அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே களமாடக்கூடிய திமுகவில் இருக்கிற அந்த தளபதிகள் இருக்காங்கல்ல, தளபதினா நீங்கள் ஏதோ வந்து விஜய் நினச்சிடாதீங்க. அங்கே தளபதியே வேற. அங்கே வந்து முதலமைச்சர் தான் தளபதி. ஏற்கனவே வந்து இருக்கக்கூடிய வந்து திமுகவில் இருக்கக்கூடிய இந்த வேலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து வேகமெடுத்து வேலை செய்வாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து உதயநிதி தான் ஜெயிப்பாங்க. அது அந்த வெற்றி வாய்ப்புலாம் மாறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எவ்வளோ மெஜாரிட்டி வேணால் சொல்லுங்கள், மெஜாரிட்டி வேணால் குறைஞ்சிரும், ஏன்னா டிவிக்கே நிற்கிது அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஆனால் மெஜாரிட்டி வாக்குகள் வந்து இப்போ இவங்க கவனம் கூட பார்த்தீங்கன்னா பெரம்பூர், எக்மோர் இதை சுற்றி தான் இருக்குது. டிவிக்கே தரப்பில் கூட இன்னும் இந்த பக்கம்லாம் வந்து யார் வந்து கேண்டிடேட்ன்றதே ஒன்றும் தெளிவாக தெரியல சேப்பாக்கம் தொகுதிலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சுக்க உதயநிதி ஜெயிப்பாருங்க. அங்க யார் வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு சார்? அதான் உதயநிதி தான் ஜெயிப்பாருன்னு சொல்றேன் சார். ஏடிஎம்கே டிவிகே எல்லாம் வேட்பாளர்கள் இன்னும் அறிவிக்கல. அதனால நான் சொல்றேன், வேட்பாளர் அறிவிச்சால் கூட நான் சொல்றேன், வேட்பாளர் அறிவிக்கல. வேட்பாளர் அறிவிச்சாலும் கூட பார்த்தீங்கன்னா அங்கே உதயநிதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் அதிகம். ஏன்னா களமாடக்கூடிய திமுக அந்த அடிமட்ட தொண்டர்களாக இருக்கட்டும் தேனி மாதிரி வேலை செய்வாங்க. ஸோ வேலை செய்கிறது வந்து பொதுவாக நான் சொல்கிறேன், திமுகவில் இருக்கிற மாதிரி இந்த களப்பணி செய்யறதுக்கு வந்து வேற கட்சியில் வந்து சுறுசுறுப்பான ஆட்கள் வந்து கிடையாது. அதுவும் குறிப்பாக வந்து துணை முதலமைச்சராக நிற்கிறாருன்னா அங்கே களமாடுறது வேற லெவலில் இருக்கும். மற்ற கட்சிகள் வந்து பின்னுக்கு போயிடும். முன்னணியில் இவங்க தான் இருப்பாங்க, இவங்க தான் வெற்றியும் பெறுவாங்க. ஸோ இது வந்து எதுக்கு நான் ஏதோ சார்பு நிலையில் பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க, இருக்கிற உண்மையை பேசுவோம். நீங்கள் கேண்டிடேட்டே போட்டாலும் கூட சொல்கிறேன், இன்னும் 2 கேண்டிடேட் போடல, கேண்டிடேட்டே போட்டாலும் கூட சொல்கிறேன், அங்கே வந்து திமுகவுக்கு வந்து ஸ்கோப் அதிகம். காலகாலமாக வந்து அவங்க கைக்குள்ளே வச்சிருக்கிற தொகுதி சேப்பாக்கம். சார், இப்போ 2021 டிஎம்கேல வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து 93,000 வாக்குகள் பெற்று 68% வாங்கினாங்க. அதே ஏடிஎம்கேல காசாடி பாமக கூட்டணியில வந்து 23,000 வாக்குகள் பெற்று 17% வச்சிருந்தாங்க. அதே என்டிகே ஜெயராஜ் அவங்க வந்து 9,000 வாக்குகள் பெற்று 6% வாங்கினாங்க. ஐஜேகே அவங்கள வந்து முகமது வந்து ஒரு 4,000 வாக்குகள் பெற்று ஒரு 3% வச்சிருக்காங்க. எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே மாறிடும். நீங்கள் டிவிக்கே நிற்கிறதுனால இப்போ அடிஷனல் இப்போ இந்த நீங்கள் சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டர் டிவிக்கே வந்து இந்த முறை வரப்போகுது. சரிங்களா? அப்படியே வந்தால் கூட பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு இருக்காது. ஒரு 20,000 வாக்குகள் வாங்குவாங்கன்னு வச்சுங்க. அப்போ எங்கே நீங்கள் வந்து டேமேஜ் பண்ண முடியும்? எப்படி வந்து சீட்டு மாறும்? எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக இங்கே வராதுன்னு சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நீங்கள் சொன்னதுக்கு 96,000 எங்கே இருக்குது, எவ்வளோ 20,000 எங்கே இருக்குது, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும்? மற்ற கட்சி எடுத்துங்க, அதிமுக நான் சொல்கிறேன், அதிமுக இந்த அமமுக எல்லாம் சேர்ந்தா கூட பார்த்தீங்கன்னா கூட ஒரு 5,000 பெறுவாங்களா? அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் கூட 5,000 பெறுவாங்களா?
அப்படியே புதுசா வரக்கூடிய டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 வாக்குகள் பெறுவாங்களா? 20,000 வாக்கு கூட வச்சுங்க. எங்க பாதிக்க போகுது வெற்றி வாய்ப்பு? இப்ப புரியுதுங்களா? குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 30,000 வாக்குகளே ஜெயிக்க மாட்டாங்களா? அதனால முதலமைச்சர் உதயநிதிக்கு தான் அங்க வாய்ப்பு இருக்கு. சேப்பாக்க பொறுத்த வரைக்கும். புதுசா ஒரு கேண்டிடேட் நின்னால் கூட சொல்றேன் நான். சார் இப்ப டிஎம்கே வந்து இருக்கிற சின்ன சின்ன கட்சிகளை வந்து விலைக்கு வாங்கிட்டாங்க. விலைக்கு எவ்வளோக்கு வாங்குனாங்க? ஒரு அப்படின்னு கட்சி. சொல்றாங்க சார். மக்கள் அப்படி நீதி இல்ல மையத்தை அப்படி மட்டும் சொல்லல. விலைக்கு நீங்க வாங்க சொன்ன முடியல. நீங்க நல்லா புரிஞ்சுங்கம்மா ஒரு விஷயம். நான் பாரபட்சமா பேசுவேன் நான் எப்பவுமே. இப்போ எல்லா கட்சிக்குமே நான் இந்த அதிமுகல இருக்கிற கூட்டணியில இருக்கிறவங்களா இருக்கட்டும், திமுக கூட்டணி. தொகுதி, தொகை 2மே வாங்குறவங்க தான். தொகுதி, தொகை. தொகுதி வாங்குறது வெளியே தெரியும். தொகை வாங்குறது வெளியே தெரியாது. சைலண்டா வாங்கிட்டு போயிடுவாங்க. அது எதுக்கு கௌரவமா சொல்லிட்டாங்க ஏற்கனவே. கம்யூனிஸ்ட்ல சொல்லிட்டாங்க கௌரவமா. என்னன்னா தேர்தல் செலவினங்களுக்காக. எப்படி? தேர்தல் செலவு. தேர்தல் செலவினங்களுக்காக. முடிஞ்சிச்சு. விலைக்கு வாங்கிட்டாங்கன்னா சொல்ல முடியுமா? இப்போ நான் கேட்குறேன் சரத்குமார் வந்து மிட் நைட்டுக்கு வந்து கட்சியை கொண்டு போய் பிஜேபியில் சேர்த்து விட்டாரு. இணைச்சிட்டாரு. கட்சியை இணைச்சிட்டாரு. அவர் அமௌண்ட் வாங்கிட்டா சொல்லுவீங்களா நீங்க? இல்ல சொல்றாங்க சார் இல்ல வாங்கிட்டாங்க. ஆனா இல்ல நான் மக்கள் நீதி வாங்கணும்னு மையத்தை நான் சொல்லல. வாங்கணும். நீங்க சொல்ல முடியுமா நம்ம விலைக்கு வித்துட்டாருங்க கட்சியை அப்படி சொல்ல முடியுமா? கட்சியை கொண்டு போய் இணைச்சிட்டாரு. வித்துட்டாருன்னு சொல்ல முடியுமா? சிரஞ்சீவி கொண்டு போய் காங்கிரஸ்ல வந்து இணைச்சு விட்டாரு. வித்துட்டாரு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அதெல்லாம் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. வேணா இப்படி கௌரவமா சொல்லுங்க. கௌரவமா. பணம் வாங்கிட்டாங்கன்னு வேணா சொல்லுங்க. வித்துட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா அது கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. பணம் வாங்கிட்டாங்க சொல்லுங்க. எனக்கு என்ன பிரச்சனை? எது? பணம் வாங்கிட்டாங்கன்னா பணம் வாங்கிட்டாங்க. எதுக்கு? செலவினம் தேர்தல் செலவுக்கு பணம் வாங்கிட்டாங்க. இப்போ கமல் வந்து ஃப்ளைட்ல போனோம். கோயம்புத்தூர்ல பிரச்சாரம் பண்றதுக்கு. அவர் சொந்த காசை போட்டு போவாரு. அப்ப யார் பணம் தரணும்? திமுக பணம் தரணும் இல்லையா? ஏன்னா அவங்க போட்டியிட இல்ல. போட்டியிலே இல்ல அவங்க. வெளியே வந்துட்டாங்க. வெளியே வரல. போட்டியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. கூட்டணியில் இருக்கிறாங்க. சரியா? அப்போ ஒரு சொந்த செலவை பண்ணிட்டு போவாரு. அப்ப தேர்தல் செலவினம் கௌரவமா சொல்லிட்டாங்க கம்யூனிஸ்ட்ல. தேர்தல் செலவினங்களுக்காக தொகை வாங்குறது தான். ஒரு தொகுதியில 10 தொகுதி வாங்கியிருக்காங்கன்னா பிரேமலதா ஒரு தொகுதிக்கு வந்து ஒரு 10 கோடி வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுங்க. உதாரணம் தான் நான் சொல்றேன். அது வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியாது. தேர்தல் செலவினங்களுக்காக ஏன்னா அவங்க தான் ஒரு முறை பேசும்போது சொன்னாங்க. தொகுதியும் தொகையும் இன்னும் முடிவாகலன்னு சொன்னாங்க. தொகுதியும் தொகையும். அப்ப தொகைனா எதுக்கு? தேர்தல் செலவினங்களுக்காக கௌரவமா சொல்லிட வேண்டியதுதான். 10 தொகுதி வேணும்னா ஒரு 10 கோடி தான் என்னாச்சு? உதாரணம் தான் நான் சொல்றேன். அது 10 கோடியான்னு தெரியாது. 15 கோடிலாம் 20 கூட இருக்கலாம். 10 நாள் ஆச்சு 100 கோடி ஆச்சுல்ல. அது மாதிரி தேர்தல் செலவினங்களுக்காக அந்த செலவினம் எதுக்கு மக்கள் கொடுக்க போறா அது எனக்கு தெரியாது. கொடுக்கலாம் இல்லை வந்து அதை வாங்கி அடக்கி கூட வச்சுக்கலாம். அதெல்லாம் செஞ்சவங்க தான் கடந்த காலத்துல. ஆனால் இது வந்து இந்த வார்த்தையை நீங்க சொல்லக்கூடாது எப்பவுமே. வந்து விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படிதான் சொல்லணும். வித்துட்டாங்கன்னு சொல்லாதீங்க. கௌரவமா பணம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லுங்க. இல்லை பணம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுங்க. சேப்பாக்கம் தொகுதியை பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கீங்க. உங்க நேரத்தை ஒதுக்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.